ஹாய் காலையிலேருந்து ஒரு செட் ஆஃப் வேலை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோம். திருப்பி 3 ஆகிடும். பசங்களை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வருவோம். அனதர் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் ஈவினிங். அவங்க வந்தவொடனே எல்லாத்தையும் கழட்டின இடத்துல போட்டுருவாங்க. அதெல்லாம் எடுத்து ப்ளேஸில் வச்சிடணும். யூனிஃபார்மை காய வைக்கணும். அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அதை கழுவி வைக்கணும். இது ஈவினிங் ரொட்டீனாக ஆகிடுச்சு. அப்படி தான் ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் வந்தவொடனே நான் அலம்பி வச்சுடுவேன். அலம்பி வச்சுட்டுனா எல்லா டிஃபன் பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் எம்டி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சிங்கில் ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் காஃபிலாம் போட்டு குடிப்பேன் பார்த்திங்களா, அப்போ கூட சேர்த்து அலம்பி வச்சுருவேன். அது மட்டும் இல்லாமல் கட்டினதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு ஒரு செக்கிங் பண்ணுறதுக்காகவும் இம்மீடியட்டாக நான் லஞ்ச் பாக்ஸை கிளியர் அவுட் பண்ணிடுவேன். இந்த சிங்கில் ஒரு சாக்ஸ் தொங்குது பார்த்திங்களா, அது எதுக்கு தொங்க விட்டுருக்கேன்னா, எங்கள் வீட்டில் இந்த டேப்பில் நிறைய தண்ணி டஸ்ட்டாக வருது. அது ஏன்னே தெரியல. அதனால ஒரு ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதை போட்டேன். இது பழைய சின்ன வயசில் வாங்கின சாக்ஸ்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் இதுக்கு யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் அந்த சிங்க்குக்கும் என்னோடய டேப்புக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. தண்ணி படபடன்னு கொட்டுது. அதனால் ஸ்டொமக் ஏரியாவில் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகிடுது ஒரு வாட்டி பாத்திரம் தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளேயும். ஸோ இது மாதிரி போகிறதுனால கொஞ்சம் சட்டிலாகவும் வருது, தண்ணி ஸ்லோவாகவும் வருது, ப்ளஸ் ஃபில்டர் கூட ஆகுது. அதனால் வாரத்துக்கு ஒரு மாதிரி இந்த சாக்ஸை மாற்றி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. அவ்வளோதான். இவனுக்கு நெயில்ஸ் அதிகமாக வளர்ந்துருச்சு. வாரத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி இவனுக்கு நெயில்ஸ் கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் நெயில்ஸே வளர மாட்டேது. இவனுக்கு பயங்கரமாக நெயில்ஸ் ஃபாஸ்ட்டாக வளருது. ஸோ யூனிஃபார்ம்லாம் மாற்றி விட்டாச்சு. அவங்களுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு படுக்க வச்சுட்டா ஈவினிங் எழுந்து ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியது தான். பால் கொடுத்து எழுப்பினா எழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரொட்டீன், நைட் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி தான் ஒரு டே ஃபுல்லாக போகுது. காலையில் ஒரு ரொட்டீன், ஆஃப்டர்நூன் ரொட்டீன், திருப்பி 3 to 5 ஒரு ரொட்டீன். எத்தனை ரொட்டீன் ஒரு வாழ்க்கையில்.